வெல்கம் பேக் டு ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனல். அந்த அடிப்படையிலே 5வது தொகுதி சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் வினாவிடை தொகுப்பின் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அந்த அடிப்படையிலே ஏற்கனவே கடந்த காலங்களில் தந்த வினாக்களை நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து பயன்பெற்று கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய முதலாவது வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. 200வது வினாவாக அமையப்பெறுகின்ற வினா, விலங்குகளால் பரவும் வித்து ஒன்று தர சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது வித்துக்கள் பரவல் அடைகின்ற முறைகள் நிறைய இருக்குது. காற்றினால, விலங்குகளால், அதே மாதிரி நீரால் வெடித்து பரவுதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் விலங்குகளால் பரவுதுன்னு சொன்னால் ஒன்று அவை உணவுப் பொருட்களோடு தொடர்புடையதாக இருக்கலாம், அல்லது அவை ஒட்டக்கூடிய அல்லது அதாவது இன்னொரு பொருளோடு பற்றி பிடிக்கக்கூடிய இயல்புகளை கொண்டு இருக்கிறபடியால் அவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும், பரவலடையும். அந்த அடிப்படையில் விலங்குகளால் பரவுகின்ற வித்துக்களில் ஒன்று புலிநகம் சொல்லலாம். புலிநகம் உங்களுக்கு தெரியும், கொழுவக்கூடிய இயல்பு, சட்டைகள்லையோ சரி, இல்லாட்டி அது பிராணிகளில் குத்தி கொழுவக்கூடியது. சப்பாத்தி சரி, சப்பாத்தி முள்ளுன்னு சொல்கிறது. சப்பாத்தி அது ஷாக்ஸுவல் ஷூவில் நீங்கள் அந்த கிரவுண்டில் விளையாடுக்கு அது போகும். அட் த சேம் டைம் பாருங்க, நாயுருவி, அதை விட மாம்பழ வித்து, இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விலங்குகளால் அல்லது பறவைகளால் கடத்தப்படுவதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அடுத்த கேள்வியை பாருங்க. இலைகள் சுருங்கும் தாவரம், அது இரவு வேளைகளாக இருக்கலாம். சாதாரண இரவு வேளைகளில் இலை சுருங்கன்னு சொல்லிக்கல, நீங்கள் புளியம் இலையை சொல்லலாம், புளிய மரத்தை சொல்லலாம், திப்பிலியை சொல்லலாம், அதை விட அகத்தியை சொல்லலாம். சாதாரணமாக இலை சுருங்குன்னா தொட்டால் சுருங்கி இலை சுருங்கும். என்ன தொட்டால் சுருங்கும் இலையுடையது தொட்டால் சுருங்கி, அல்லது இலை சுருங்கும் தாவரம் என்றால் தொட்டால் சுருங்கியை நீங்கள் சொல்லலாம். தொட்டால் சுருங்கி. முட்கள் உள்ள தாவரம் நிறைய இருக்கு பிள்ளைகள். கூடுதலாக முட்கள் கொண்ட தாவரங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர் விலைய தாவரங்கள், வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் பெரும்பாலும் முட்களை கொண்டிருக்கும். அவற்றுடைய இயல்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே முட்களுடைய தாவரம் உங்களுடைய அயற்சூழலில் காணப்படுகின்றது. பெரும்பாலும் தூதுவளை பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சளி என்று சொன்னால் அம்மா உங்களுக்கு சம்பல் அரைச்சி தந்திருப்பா. தூதுவளை சம்பல் ஆரோக்கியமானது உங்களுக்கு உடலுக்கு. எனவே தூதுவளை சொல்லலாம் முட்கள் உள்ள தாவரத்திற்கு ஒன்று. வைரமான தாவரம் என்று சொல்லிக்கல மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், வீடுகளுக்குரிய பகுதிகள் அமைப்பதற்கு, தளபாடங்கள் அமைப்பதற்கு பயன்படுவது குறிப்பாக பாலை, முதிரை, வேம்பு, தேக்கு போன்றவை எல்லாம் வைரமான மரங்களிற்கு உதாரணம் சொல்லலாம். பாலுள்ள தாவரம் சொல்லிக்கல, அது உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்ருப்பீங்க விரும்பி. எல்லா சிறுவர்கள் எல்லாருக்கும் பலாப்பழம் விருப்பம்னு நினைக்கிறேன். இந்த பலாப்பழத்தினுடைய தண்டு பகுதியை உடைக்கும் பொழுதோ இல்லாட்டி இலைகளை உடைத்து பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு அந்த பால் வடிவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதை சொல்லலாம். கள்ளியை சொல்லலாம், கள்ளியில் பால் வரும். சரி, அப்போ அந்த அடிப்படையில் பலாமிரதையும் சொல்லலாம், நீங்கள் கள்ளியை சொல்லலாம். பால் உள்ள தாவரங்கள் நிறைய இருக்குது. இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்று சொல்லி கொண்டு போகிறேன், நேரத்தை கருத்தில் கொண்டு. அந்த அடிப்படையில் மூலிகை தாவரம், உங்களுக்கு தெரியும், மூலிகை தாவரம் எல்லா வீடுகளையும் கட்டாயம் பெரும்பாலும் வைத்திருப்பார்கள். துளசி ஒரு மூலிகை தாவரம். கற்பூரவள்ளி நிறைய இருக்குது. சரி, அப்போ அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். வலைப்பந்து அணி, இதுவும் ஏற்கனவே இது சம்பந்தமான வீடியோ படத்தோடு நான் போட்டிருக்கிறேன் எங்களுடைய யூடியூப் சேனலில், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இருந்தாலும் வினாக்களாக வருகின்ற பொழுது வாறு விடையளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் நான் அந்த கடந்த யூடியூப் சேனலில், எங்களுடைய யாழ் மாஸ்டர் யூடியூப் சேனலில் அந்த படத்தோடு, அதாவது வேலைப்பந்து அதுக்குரிய படம், எத்தனை பேர் விளையாடுவார்கள் சம்பந்தமான விடயம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஏனைய விளையாடுகளுக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வலைப்பந்து. இங்கிலீஷில் நெட்பால்னு சொல்லுவோம். பெரும்பாலும் பெண்கள் தான் இது கூடுதலாக விளையாடுவார்கள். ஆண்களும் விளையாடுவார்கள், பெண்கள் விளையாடும். வலைப்பந்து அணியில் வீரர்கள், அதாவது ஒரு அணியில் எத்தனை வீரர்கள் சொன்னால் 7 பேர். வலைப்பந்து 7 பேர் விளையாடி. கரப்பந்துன்னு சொல்லிக்கல, கரம் என்பது கையால் விளையாடுறது. ஒரு நெட் கடிப்பினா மங்காள ஒரு டீம் விளையாடும், இந்தியாவில் ஒரு டீம், 2 பேருக்கு இடையில் அது நடக்கும் மேட்ச். அந்த அடிப்படையில் ஒரு வாலிபால் என்று சொல்கிறது இங்கிலீஷில். கரப்பந்து ஒரு அணியில் 6 பேர் விளையாடுவார்கள். அப்போ கரப்பந்து ஒரு அணியில் 6 பேர். காற்பந்து அணி ஒன்றின் வீரர்கள் எத்தனை பேர்? காற்பந்துன்னு சொல்வது ஃபுட்பால், என்ன காலால் விளையாடுறது ஃபுட்பால். அப்போ ஃபுட்பாலில் ஒரு டீமில் பார்த்தோம்னு சொன்னால் 11 பேர் விளையாடுவார்கள். ஃபுட்பால் ஒரு டீமில் 11 பேர் விளையாடுவார்கள். கிரிக்கெட்டும் சேம் அதே மாதிரி தான், ஃபுட்பாலை மாதிரி தான் கிரிக்கெட்லேயும் ஒரு அணியில் 11 பேர் விளையாடுவார்கள். கூடைப்பந்து அணி, பாஸ்கெட் பால்னு சொல்லிக்கல. பாஸ்கெட் பால் உண்மையிலே ஒரு உடலுக்கு கட்டுமஸ்தான உடலை ஏற்படுத்தக்கூடிய ஓடி விளையாடுகளை இந்த சிமெண்ட் நிலம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் விளையாடுக்கு கூடுதலாக ஆண் பிள்ளைகள் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, அதில் ஆரோக்கியமான தேக ஆரோக்கியத்தை கொண்டு உங்களுக்கு தெரியும், விளையாட்டின் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பண்ண முடியும். அந்த அடிப்படையில் கூடைப்பந்து அணியில் பாஸ்கெட் பாலில் ஒரு டீமில் 5 பேர் விளையாடுவார்கள்.
ரைட். அந்த அடிப்படையில் அந்த விளையாட்டுக்கள் வரிசையில் 211வது கேள்வி பிள்ளைகள் எல்லே அணியொன்றின் வீரர்களுடைய எண்ணிக்கை ஆக குறைந்தது 12 பேர் விளையாடலாம். 12 தொடக்கம் 16. சரி, அப்போ மினிமம் 12 பேர், மேக்சிமம் 16 பேர். அப்போ 12 தொடக்கம் 16 பேர் எல்லை விளையாட்டினை விளையாடலாம். எல்லா காலமும் பூக்கும் தாவரம் ஒன்று கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எல்லா காலமும் பூக்கிற தாவரம்னு சொல்லிக்கல தென்னை எல்லா காலமும் பூக்கும். தென்னை மரம் எல்லா காலமும் பூத்து காய்க்கும். அப்போ தென்னையை நீங்கள் குறிப்பிடலாம். அதை விட வேறு மரங்களும் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக உங்களோட வீடுகளில் இருக்க பூ மரங்களையும் இதனை உதாரணமாக சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே தண்டுகள் மூலம் இனம் பெருகும் தாவரம் ஒன்று சொல்லி கேட்டிருக்கணும். அதில் பார்த்தோம் சொன்னால் மரவள்ளியை சொல்லலாம். தண்டின் மூலம் இனம் பெறுகிறது மரவள்ளி. வேரின் மூலம் இனம் பெருகும் தாவரம் ஒன்று சொல்லி கேட்டிருக்கணும். அதுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லலாம் கறிவேப்பிலை வேரின் மூலம் ஓடிகள் மூலம் பரவலடையும் அல்லது ஈரப்பிலாவையும் சொல்லலாம். இலை மூலம் இனம் பெருகும் தாவரம் ஒன்று சொன்னால் சதைகரைச்சான். இலை மூலம் இனம் பெருகும் தாவரம் ஒன்று சதைகரைச்சான். அதே மாதிரி தலையிலுள்ள பேன்களை அகற்ற உதவும் தாவரம் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கு பேன் தொல்லை அதிக அளவில் இருக்கும். என்னுடைய வகுப்பறைகளில் கூட நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த பேன் தொல்லை ஏற்பதற்கு இயற்கையான சில மருத்துவ முறைகள் இருக்குது. அதில் ஒன்று துளசி செடியை தலையில் பூசி விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின் தலைக்கு குளிக்கின்ற பொழுது அது இல்லாமல் போகும் என்பது இயற்கையாக நம்பப்படுகின்ற விஷயம். இப்போ துளசி இலை பேன்களை அகற்றக்கூடிய அதனுடைய அந்த ஸ்மெல் வாசனை இயல்புடையதாக சொல்லப்படுது. வாய்ப்புண்ணுகளுக்கு சிறந்த, அது வாய்க்குள் அல்சர் என்று சொல்கிறது, அல்சர் என்று வாய்ப்புண். அந்த வாய்ப்புண்களுக்கு சிறந்த உணவு தாவரம் அகத்தி இலையை வச்சு சொதி வச்சு சாப்பிடுவினோம். உங்களுக்கு அம்மாக்கள் இருந்தால் வச்சு தருவினோம். உங்களுக்கு அகத்தி சொதி வாய்ப்புண்ணுக்கு சிறந்தது. வித்துக்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் ஆக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? அல்பனா. வித்துக்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் ஆக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? அல்பனா என்று சொல்லி அழைக்கப்படும். வித்துக்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற ஆக்கம் அல்பனா என்று சொல்லி அழைக்கப்படும். புளிய மரத்தின் இலையை ஒத்த வடிவமுடைய இலை உள்ள தாவரம் கேட்டிருக்கணும். புளிய மரத்தினுடைய அகத்தியை சொல்லலாம். நீங்கள் புளிய மரத்தினுடைய இலையை ஒத்த அகத்தி, இப்பிலிப்பி அதில் சொல்லலாம். தங்கத்தை நிறுக்க பயன்படும் வித்து ஒன்று கேட்டிருக்கணும். தங்கம் என்று சொல்லிக்க பண்டைய காலத்தில் இந்த இப்போ இருக்கிற டிஜிட்டல் முறையிலான அளவுகள் இல்லை. எனவே இயற்கை வித்துக்களை பயன்படுத்தித்தான் தங்கத்தை அளத்தார்கள். தங்கத்தை அளப்பதற்கு பயன்படுத்திய அந்த வித்து மஞ்சாடி வித்து என்று அழைத்தார்கள். மஞ்சாடி வித்து. ரைட். அப்போ 220வது கேள்வி பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி மாணவர்களே 221வது கேள்விக்கு போகிறோம். 221வது கேள்வி கைவிரல்களை ஒத்த வடிவமுடைய இலை ஒன்று கேட்டிருக்கணும். அந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட வடிவங்களை உடைய இலைகள் இருக்குது. கைவிரலை ஒத்த, அதாவது எங்களுடைய 5 விரல்களை ஒத்த வடிவிலான இலை அமைப்பினை உடையது. நீங்கள் பப்பாசி சொல்லலாம், வெண்டி சொல்லலாம், சரி, பாவட்டை சொல்லலாம். இவையெல்லாம் பெரும்பாலும் 5 கைவிரல் அடையாளத்தை உடைய ஒத்த வடிவமுடைய இலைகளாக இருக்கும். புது வருடத்தில் கிணற்றுடன் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளும் இனத்தவர் யார் என்ற ஒரு கேள்வி. அது சிங்களவர். புது வருடத்தில் இலங்கையில் வாழுகின்ற இனத்தவர்கள் புது வருடத்தில் கிணத்துடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்றவர்கள் சிங்கள இனத்தவர்கள். மணமகனின் கால்களை கழுவி வரவேற்கும் பண்புடையவர்கள் அது தமிழர்கள். திருமண சடங்கின் போது மணமகனுடைய கால்களை கழுவுகின்ற ஒரு மரபு ரீதியான சம்பிரதாயத்தை உடையவர்கள் தமிழர்கள். சரி, அதே மாதிரி தமிழர்கள் என்று சொல்லிக்கல குறிப்பாக இந்து தமிழர்களை குறிப்பிடலாம். நாங்கள் இந்து தமிழர், அதாவது இந்து மதத்தை சேர்ந்த தமிழர்கள் அதை செய்வார்கள். வெள்ளிக்கிழமைகளில் கட்டாய தொழுகையில் இனத்தவர்கள், அதாவது வெள்ளிக்கிழமைகளில் கட்டாய தொழுகைகளில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக அது இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கும். இஸ்லாமியர்கள், அதாவது முஸ்லீம் இனத்தவர்களை சேர்ந்தவர்கள் கட்டாயமாக வெள்ளிக்கிழமை அவர்கள் தொழுகையினை ஈடுபடுவார்கள். எந்த பெரிய வேலைகளாக இருந்தாலும் அது எந்த டைமுக்கு அதை செய்வார்கள். அது ஒரு சிறந்த ஒரு தெய்வீக ஆன்மீக பண்பாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் வித்துக்களை முளைக்க தேவையான காரணிகளில் ஒன்று சூரிய ஒளி சொல்லலாம். நீங்கள் சூரிய ஒளி, சரி, ஈரப்பதன், அப்படியான விஷயங்களை நீங்கள் வித்துக்கள் முளைக்க தேவையான காரணிகள் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது குறிப்பிடும். தென்னைகளை தாக்கும் வண்டு, கரும் வண்டு, அதாவது தென்னம் வண்டுன்னு சொல்றது ஒரு பெரிய நிறத்தில் இருக்கும் தென்னம் வண்டு. அதை என்ன செய்யணும் சொன்னால் குருத்துக்களை தாக்கினதால அந்த தென்னை பழுதடைந்து விடும். அது வளர்ச்சி அடையாது. தென்னைகளை தாக்குறது தென்னம் வண்டு. பயிர்களை வேருடன் பிடுங்கி உண்ணும் பிராணி யானை. பயிர்களை வேருடன் பிடுங்கி உண்ணும் பிராணி யானை. கிழங்குகளை தோன்றி தின்னும் பிராணி பன்றி. கிழங்குகளை தோன்றி தின்னும் பிராணி பன்றி.
சூழல் நேய பூச்சி கட்டுப்பாட்டு முறை, அதாவது சூழல் நேயன்னு சொன்னால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சூழலில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அந்த அடிப்படையில் சூழலை தாக்குகின்ற சில பூச்சிகளை இல்லாது விரட்டுவதற்கு இரசாயனங்களை பயன்படுத்தாது இயற்கையான சில முறைகளை பயன்படுத்தலாம். சாம்பல்களை தெளிக்கலாம், அடுப்பு சாம்பலை தெளிக்கலாம், அல்லது வேப்பம் பட்டை அவிச்சு போட்டு அந்த தண்ணியை தெளிக்கலாம். சரி, அதே மாதிரி சில இயற்கை முறைகள் இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்தலாம். சரியா, ரைட். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், தூபராம தாதுகோபத்தை கட்டியவன், தூபராம தாதுகோபத்தை கட்டியவன் எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இலங்கையில் முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க தூபராம தாதுகோபம், தூபராம தாதுகோபத்தை அமைத்தவன் தேவநம்பிய தீசன். இலங்கையின் முதலாவது பௌத்த சிங்கள மன்னன் தேவநம்பிய தீசன். தேவநம்பிய தீசனால் உருவாக்கப்பட்டதுதான் தூபராம தாதுகோபம், தேவநம்பிய தீசன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மரச்செதுக்கல் வேலைப்பாட்டிற்கு பிரசித்தி பெற்ற இடம் இலங்கையில். மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளுக்கு, அதாவது மர வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற பாரம்பரியம் மிக்க இடம் எம்பக்க தேவாலயம், அதாவது எம்பக்க தேவாலயம். கருங்கல் செதுக்கல் வேலைப்பாட்டுக்கு பிரசித்தி பெற்ற இடம் இசுருமுனிய விகாரை, இசுருமுனிய விகாரை. சந்திரவட்டக்கல் எங்களுக்கு தெரியும், பண்டைய காலத்திலே வாயில்களிலே, அரண்மனை வாயில்களிலே இந்த வாசலிலே அமைக்கப்படுகின்ற ஒரு வரவேற்பு அம்சங்களில் ஒன்றாக சந்திரவட்டக்கல் காணப்படுகின்றது. இந்த சந்திரவட்டக்கல்லில் சில பிராணிகளுடைய அமைப்புகள் இருக்கும், பறவைகளுடைய அமைப்புகள் அதில் செதுக்கப்பட்டிருக்கும். யானை இருக்குது, சரி, குதிரை இருக்குது, அன்னம் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் குறிப்பிடலாம். அதே மாதிரி எருதும் இருக்கிறது. அப்புறம் ஒரு காலப்பகுதியில் எருது நீக்கப்பட்டதாக எல்லாம் சொல்லப்படுது. அப்போ எருது, யானை, குதிரை, அன்னம் போன்ற பிராணிகளை நீங்கள் குறிப்பிடலாம். அதில் ஏதாவது ஒன்றை. உடையில் தீப்பிடித்தால் உடனடியாக செய்ய வேண்டியது, நிச்சயமாக முதலாவது உடலில் தீப்பட்டால், அது உடையில் தீ ஏற்பட்டால் உடனே என்ன செய்யணும், நிலத்தில் விழுந்து உருண்டுடும். நிலத்தில் விழுந்து புரளுதல், நிலத்தில் விழுந்து புரளுதல். அது நீரூற்றக்கூடாது, தட்டிக்குள்ளே போய் குதிக்கக்கூடாது, சரி, மண்ணை அள்ளி கொட்டக்கூடாது. உடனே செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் உடலில் அது தீப்பிடிச்சால், அது உடுப்பில் உடனே நிலத்தில் விழுந்து நீங்கள் உருள வேண்டியதுதான். அப்படிதான் உடனடியாக நாங்கள் அதுக்கு செய்யக்கூடிய முதலுதவியாக இருக்கும். சரி, விசர்நாய் கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டியது ஓடும் நீரில் சவர்க்காரமிட்டு கழுவுதல், ஓடும் நீரில் சவர்க்காரமிட்டு கழுவுதல் வேணும் கடித்த இடத்தை. சரி, இலங்கையில் உள்ள சர்வதேச துறைமுகம் என்று சொல்லி கொழும்பு துறைமுகம், சரி, காலி துறைமுகம், திருகோணமலை துறைமுகம் போன்றவை எல்லாம் இலங்கையில் இருக்கிற முக்கியமான சர்வதேச துறைமுகங்களாக அமைந்திருக்கும். அதிலேயும் சிறப்புமிக்கது கொழும்பு துறைமுகத்தை குறிப்பிடலாம். நீங்கள் சர்வதேச ரீதியாக அது பிரபல்யம் அடைந்தது கொழும்பு துறைமுகத்தை நீங்கள் குறிப்பிடலாம். வீதிகளில் முறிந்த வெள்ளைக்கோடு காணப்பட்டால் யாது செய்யாது, அதாவது ஒரு முக்கோண வடிவில் முறிஞ்ச கோடு, ஒரு ஸ்பேஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டு காட்டியிருப்போம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வாகனங்களை பார்க் பண்ணி நிறுத்தல் கூடாது, பார்க் பண்ணக்கூடாது, அதாவது அவடத்தில் தரித்து நிறுத்தல் கூடாது. இது வீதி சமைச்சை குறியீடுகளோடு தொடர்புடைய சில வினாக்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் உங்களுக்கு தெரியும், அதில் வீதி சமைச்சை குறியீடுகள், அதனுடைய நிறங்கள், அங்கு வீதிகளில் காணப்படுகின்ற கோடுகளினுடைய அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சில வினாக்கள் அமையப்படுறது. அப்போ வீதிகளில் வெள்ளைக்கோடு காணப்படைக்க, முறிகோடுகள் காணப்படைக்கல, அதில் பார்க் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நாங்கள் வாகனத்தை தரித்து நிறுத்தல் கூடாது. வெள்ளை இரட்டை கோடு காணப்பட்டால், வெள்ளை இரட்டை கோடு, அதனால் வீதியில் நடுவுக்குள்ள வந்து பார்த்தா ஒற்றை கோடு அடிச்சிருப்பார்கள், அல்லது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இரட்டை கோடு அடிச்சிருப்பார். அப்போ இந்த ஒற்றை கோடு இரட்டை கோடு வருகிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எங்களுக்கு முன்னால் இருக்கிற வாகனத்தை நாங்கள் முந்தி செல்லக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்லப்படுறது. அப்போ அப்போ இதில் பாருங்க, 239வது கேள்வி, வெள்ளை ஒற்றை கோடு காணப்பட்டால் யாது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் வாகனத்தை முந்தி செல்லக்கூடாது. அட் த சேம் டைம் வெள்ளை இரட்டை கோடு காணப்படுற இடத்துல நீங்கள் கட்டாயம் முந்தி செல்லக்கூடாது. உடனே ஆன் த ஸ்பாட் ஃபைன் தான் உங்களுக்கு. சரியா, வீதி போக்குவரத்து போலீஸார் உங்களுக்கு கட்டாயம் தண்டப்பணம் விதிப்பார்கள். காரணம், அது வந்து முக்கியமான ஒரு வீதி, முக்கியமான இடங்களில் மட்டும்தான் அந்த வெள்ளை இரட்டை கோடுகள் போடுவார்கள். அந்த இடத்துல நீங்கள் வாகனத்தை முந்தி செல்ல, உங்களுக்கு முன்னால் செல்கிற வாகனத்தை முந்தி செல்லக்கூடாது கட்டாயம். அடுத்த கேள்வி போவோம் பிள்ளைகளை. 240வது கேள்வி, சிவப்பும் மஞ்சளும் நிறத்தை கலப்பதால் என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று சொல்லப்படுற 3 வர்ணங்களையும் அடிப்படை வர்ணம் அல்லது மூல வர்ணம் என்று சொல்லுவோம். அவற்றிலிருந்து பிறந்தது தான் ஏனைய வர்ணங்கள். அப்போ சிவப்பு, மஞ்சள், நீலம். மானா மஞ்சள், சரி, நீனா நீலம், நீலம், நீ என்னதான் நீலம், நான் நீனான்னு சொல்கிறேன்.
சீனா வந்து சிவப்பு. அப்போ இதை நீங்கள் மெனிசி என்று ஞாபகம் வச்சிருக்கலாம். மெனிசி என்றைக்கில் மூலவர்ணங்கள் மூண்டையும் மெனிசி என்று ஞாபகம் வச்சுருங்க. மஞ்சள், நீலம், அங்கால சிவப்பு. அந்த அடிப்படையில் சிவப்பையும் மஞ்சளையும் சேர்த்தீங்கள் என்றால் செம்மஞ்சள் கிடைக்கும். மூலவர்ணங்களை கலப்பதால் கலப்பு வர்ணம் கிடைக்கும். சரியா? அது மூலவர்ணம் மூண்டும் அங்கால தனித்தனியாக கலந்து வர்றது கலப்பு வர்ணம். அந்த மூலவர்ணம் சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று சொல்லப்படுறால கலப்பதால் மூண்டையும் ஒரேடியாக கலந்தீங்களா என்றால் உங்களுக்கு ஒரு கபில வர்ணம் கிடைக்கும். நான் சொல்கிறது கபிலம். லைட்டாக அந்த ப்ரௌன் மெரூன் கலர் மாதிரியான ஒரு நிறம் கிடைக்கும். எங்களுக்கு கேட்ட கேள்வி சிவப்பும் மஞ்சளும் செம்மஞ்சள். அதிகளவு உடுத்தொகுதியை வானியலில் கண்டுபிடித்தவர் தொலமி. அதிகளவு உடுத்தொகுதியில் வானியல் துறையில் கண்டுபிடிச்சவர் தொலமி. காவல்துறையினருக்கு உதவி செய்யும் பிராணி எதென்று கேட்கிறோம். கட்டாயம் அதிக மோப்ப சக்திகளையும் கேள்திறனையும் கொண்ட ஒரு பிராணி நாய். உங்களுக்கு தெரியும், நாய் வீட்டை காக்கும் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். போலீஸாருக்கும் அவருடைய மோப்பத்தினை பயன்படுத்தி எதிரிகளை அல்லது குற்றவியலோடு தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்கு உதவுகின்றது நாய். நீர்க்கடுப்பு நோய்க்கும் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தண்ணி குடிக்கணும் மாணவ குழந்தைகளே. இந்த ஒரு கடுமையான சூழல் வெப்ப காரணங்களாலும் நீங்கள் தண்ணி குடிக்காட்டியும் உங்களுக்கு தெரியும் இந்த நீர்க்கடுப்பு நோய் என்று சொல்கிறது. இந்த நீர்க்கடுப்பு நோய் வந்தால் தாங்க முடியாது. அது சிறியவர்கள் சரி பெரியவர்களும் அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைகள் இருக்கு. அப்போ அடிக்கடி தண்ணி குடிக்கும், நீருடன் தொடர்புடைய சாப்பிடுவோம். அப்படி ஏற்பட்டால் நீர்க்கடுப்பு நோய் ஏற்பட்டால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பகுதிகளில், குறிப்பாக கிராமம் சார்ந்த பகுதிகளில், இயற்கையோடு சூழ்ந்திருக்கிற இந்த பகுதிகளில் இந்த தேங்காய்ப்பூ கீரை என்ற ஒரு கீரை இருக்குது. அதை அவிச்சு குடிப்பார்கள். அது குடிக்கல அது வந்து அதுக்குரிய பிரச்சனை தீர்வாக அமையும். தேங்காய்ப்பூ கீரை. நெல் வயல்களில் கதிர்களை கொறித்து உண்ணும் பிராணி. அப்போ நெல் வயல்களை கதிர்களை அறுத்து வெட்டி கொண்டு கீழே நிலத்தில் புத்தெடுத்து கொண்டு அப்படியே தங்களோட ஃபேமிலியோடு இருப்பேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் எலின்ற ஒரு பெரிய சைஸ். அதை சொல்லிக்க அகிலார் என்று சொல்வார்கள். அகிலார் சரி. அப்போ எலின்ற ஒரு பெரிய சைஸ் தான், அது அகிலார் என்று சொல்வார்கள். நெல்கள் வயல்களில் கூடுதலாக அவரை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கதிர் அறுவடை செய்கிற காலப்பகுதிகளில் வயலை போய் பார்த்தீங்கன்னா சில புற்றுக்கள் இருக்கும். அந்த புற்றுக்களுக்குள்ள நிறைய குட்டிகளோடு அந்த அகிலாடு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது எலியினுடைய ஒரு வகையில் அமைந்துள்ள ஒரு பிராணி. அடுத்தது மலேரியா என்று சொல்லிக்கல எங்களுக்கு தெரியும். மலேரியா வந்து யானை காலம் வந்து கட்டாயம் நுழம்பினால தான் ஏற்படுறது. மலேரியா வந்து சொல்கிறது என்னத்தால் சொன்னால் அனோப்ளிஸ் என்ற பெண் நுழம்பால். அனோப்ளிஸ் என்ற ஒரு பெண் நுழம்பால் மலேரியா ஏற்படும். யானைக்கால் வந்து கியூலெக்ஸ் என்ற ஒரு நுழம்பினால் ஏற்படுறது. இப்போ ரெண்டும் நுழம்பினால, மலேரியாவும் நுழம்பினால, யானைக்கால் நோயும் நுழம்பினால மலேரியா அனோப்ளிஸ். அதே மாதிரி யானைக்கால் வந்து கியூலெக்ஸ் என்ற நுழம்பினால் ஏற்படும். ரைட், நோட் பண்ணிக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். துணிகளின் கரைகளின் ஓரங்களை மடித்து தைக்க உதவுவது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அது வந்து பெருநூலோடலே நாங்கள் பயன்படுத்தலாம். தையல் வகைகளையும் நான் உங்களுக்கு நிச்சயமாக தருவேன் படங்களோட. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை குறிப்பேன். அலங்கார தையல்களில் ஒரு உதாரணம் நிறைய இருக்குது. அலங்கார தையல், சோம் தையல், கம்பளி தையல், என்ன மீன் முள்ளு தையல், நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் குறிப்பிடுங்க. அதை நான் என்னுடைய அடிப்படை விளக்கம் படங்களோட தருவேன். நான் அடுத்த செஷனில் தருவேன். தெறி ஓட்டியை தைப்பதற்கு உதவுகிற தையல் முறை கேட்டிருக்கணும். அந்த அடிப்படையில் தெறி ஓட்டியை தைக்கிறதுக்கு பயன்படுற வந்து கம்பளி தான். அதுவும் வந்து கம்பளி தையலாக இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் இதுவரை ஜாழ் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து நிச்சயமாக கல்வியால் ஒன்றிணைவோம் என்ற செயற்திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரதேசங்களில் இருப்பவர்களுடைய முயற்சிகளினாலும் அவர்களுடைய கூட்டு ஒத்துழைப்பினாலேயும் இந்த யூடியூப் சேனல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இலகுவாக சில விடயங்களை மரணம் செய்வதற்கேற்ற சில நுட்ப முறைகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன். எனவே மாணவர்களே, இதை பயன்பெறக்கூடிய வகையில் இருந்தால் ஏனைய மாணவர்களுக்கும் இதனை பகிருங்கள். தொடர்ந்து யாழ் மாஸ்டர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.